எல்லாருக்கும் வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 சட்டப்பேரவைத் தேர்தல் தமிழ்நாட்டில நடக்க போற காரணத்தினால, எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க, எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க, வரப்போகும் தேர்தல்கள்ல எப்படியெல்லாம் வெற்றி பெற போறாங்க, அவங்களுக்கு அந்த தொகுதிகள்ல எந்த மாரியான பலம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒரு கணிப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சென்னையில இருக்க டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர், ஆர்கே நகர் தொகுதி தான் பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 11 முறை சுதந்திரம் பெற்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துல எலெக்ஷன் நடந்திருக்கு. இந்த 11 முறை எலெக்ஷன்கள்ல அதிமுக தான் அதிக முறை வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக சார்பில் 1977, 1991, 2006, 2011, 2016ல வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக 1989, 1996, 2021ல வெற்றி பெற்றிருக்காங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் 1980, 84ல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதிமுகவோட மிகப்பெரிய கோட்டையா அது திகழ்ந்திருக்கு மக்களே. அதாவது 1989 எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பின் ஒரு தடவை திமுக வெற்றி பெற்றிருக்கு. அப்புறம் ஜெயலலிதா அவர்கள் மேல மிகப்பெரிய அளவில் குற்றச்சாட்டுகள் வந்தப்ப வெற்றி பெற்றிருக்கு. அப்புறம் இபிஎஸ் அவர்கள் தலைமை ஏற்றதுக்கு அப்புறம் தான் இந்த இடத்துல நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதியா தெரியுது. ஆக மொத்தத்தில் 11 முறை எலெக்ஷன்கள்ல அதிமுக 6 முறையும், திமுக 3 முறையும், இந்திய தேசிய காங்கிரஸ் 2 முறையும் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் சட்டமன்ற தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். ஆர்கே நகர்ல பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2 தேர்தல்கள் பார்க்க போறோம். 2016, 2021. 2016 பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அப்போதைய முதல்வரான செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான் போட்டியிட்டாங்க. அவங்க போட்டியிட்டு 97,218 வாக்குகளும் 56.80% பெற்று மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க. அடுத்து திமுக சார்பில் சிம்லா முத்துச்சோழன் அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 57,673 வாக்குகளும் 33.70% பெற்றிருக்கிறாங்க. அடுத்து மக்கள் நல கூட்டணி சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வி வசந்தி தேவி அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 4,195 வாக்குகளும் 2.5% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2021 தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில திமுக தான் வெற்றி பெற்றிருக்கு. திமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஜே எபினேஷர் அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 95,763 வாக்குகளும் 51.70% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து அதிமுக சார்பில் RS ராஜேஷ் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு 53,284 வாக்குகளும் 28.80% பெற்றிருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் கெவரிசங்கர் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு 20,437 வாக்குகளும் 11% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் மக்களவைத் தேர்தல் பார்த்துடலாம். அந்த வகையில் பார்க்குறப்போ 2019, 2024 பார்க்க போகிறோம். 2019 பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதி சென்னை வடக்கு தொகுதியோட நாடாளுமன்ற தொகுதியாக வரும். அந்த வகையில் அந்த இடத்துல திமுக தான் வெற்றி பெற்றிருந்தாங்க. திமுக சார்பில் கலாநிதி வீராசாமி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு 1,05,229 வாக்குகளும் 66.59% பெற்றிருக்கிறாங்க. அடுத்து அதிமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மோகன்ராஜ் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு 22,317 வாக்குகளும் 14.12% பெற்றிருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் காளியம்மாள் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு 13,789 வாக்குகளும் 8.73% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2024 தேர்தல் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில மீண்டும் திமுக தான் வெற்றி பெறாங்க. திமுக சார்பில் கலாநிதி வீராசாமி அவரே மீண்டும் போட்டிட்டு வெற்றி பெறாரு. அவர் 82,964 வாக்குகளும் 52.50% பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து அதிமுக சார்பில் ராயபுரம் மனோ அப்படிங்கிறவங்க போட்டிட்டு 37,058 வாக்குகளும் 23.45% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து என்டிஏ சார்பில் பாஜக சார்பில் பால் கனகராஜ் அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு 17,831 வாக்குகளும் 11.28% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா அமுதினி அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு 20,166 வாக்குகளும் 12.76% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதி தொகுதி 4 தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில் கடந்த 4 தேர்தல்களில் அதிமுக, திமுக, நாம் தமிழர்லாம் எப்படிப்பட்ட வாக்குகள் வாங்கியிருக்காங்க, அந்த தொகுதியில் அவங்களுக்கான பலம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். அந்த வகையில் பார்க்குறப்ப அதிமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 2016 மிகப்பெரிய அளவில் ஜெயலலிதா அவர்கள் போட்டியிட்ட இந்த தொகுதியில் 56.80%, 2019 14.12%, 2021 28.80%, 2024 23.45% வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து திமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 2016 33.70%, 2019 66.59%, 2021 51.70%, 2024 52.50% பெற்றிருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2016 1.5%, 2019 8.73%, 2021 11%, 2024 12.76% வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதி வாக்காளர்கள் நிலவரத்தை பற்றி பார்த்தலாம். அந்த வகையில் இந்த தொகுதியில் மொத்த வாக்காளர்களா 1,78,856 பேர் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதில் 85,239 ஆண்களும் 93,050 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மூன்றாம் பாலினத்தவர்கள் 67 பேர் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க.
இருக்காங்க. அதே வாக்காளர்களையும் ஏஜ் வைஸ் கேட்டகரியில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, 18 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க 28,811 ஆண்களும், 31,451 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. 35 வயசுலேருந்து 54 வயசு வரை இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா, 36,482 ஆண்களும், 39,825 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மக்களே. 54 வயசுலேருந்து 65 வயசுக்கு மேல இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா, 19,946 ஆண்களும், 21,774 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த தொகுதியிலும் பெண்கள் அதிகமாக இருக்காங்க மக்களே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதி வாக்குப்பதிவு சதவீதங்கள் கடந்த 3 தேர்தல்களில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அந்த வகையில் 2011 72.70%, 2016 66.67.10%, 2021 74.60% வாக்குகள் பதிவாயிருக்கு. 2026 தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதத்தை பொறுத்தளவுக்கு 71.47% வந்து வாக்குகள் இருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சென்னையை சுற்றியுள்ள மாவட்டங்கள்லயே வந்து கொஞ்சம் அதிகமா பெற தொகுதி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆர்கே நகர் தொகுதியா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு 2026 பொறுத்தமட்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில மீண்டும் வந்து திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. ஏன்னா திமுகவை பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 2024 தேர்தல்ல நல்ல ஒரு வாக்குகள் இந்த இடத்துல வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில பார்த்தீங்க அப்படின்னா, தொடர் வெற்றியை பெற்றிருந்தாலும் அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவுல ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்க அதிமுக. பட் ஆனா 2021 அதுக்கு ஆப்போசிட்டா மாறிருக்கு. 2024 பார்த்தீங்க அப்படின்னா, குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு வந்து வாக்குகள் வந்து அதிமுக கூட்டணிக்கு இல்ல அப்படிங்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அந்த வகையில திமுக கூட்டணி இங்க வெற்றி பெறுவதற்கு 36.67%, 46,741 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா மக்களவைத் தேர்தல் எலெக்ஷன் வந்து ஒரு 40 to 30% வந்து சொல்லிரும். இவங்க தான் வெற்றி பெற போறாங்க அப்படின்ட்டு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாஷ் அவுட் பண்ணியிருந்தாங்க திமுக. ஸோ திமுக பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தடவை வந்து அதிமுக வாஷ் அவுட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது தெரியும். இருந்தாலும் ஓகே, என்னதான் இருந்தாலும் இந்த மக்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள்ல இருக்கிற மக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் திமுகவுக்கு சப்போர்ட்டர்ஸா இருக்காங்க. ஸோ அவங்கள மீறி வந்து அதிமுக வெற்றி பெறுவதற்கு கடினமான விஷயமா இருந்தாலும், திமுக இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றியை இந்த தடவை சுட போறாங்க. அதாவது சென்னை நார்த்த பொறுத்த அளவுக்கு இருக்கிற 6 தொகுதிகள்ல 5 தொகுதிகள்ல வெற்றி பெற போறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். பார்க்கலாம் அது எந்த மாரி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா திமுக கூட்டணி பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க தன்னோட தன்னோட இப்போ வரைக்கும் அவங்களோட நிர்வாகம் வந்து மிகப்பெரிய அளவுல கேள்விக்குறியான நிறைய கேள்விகள் வந்தாலும், அவங்கள பொறுத்த அளவுக்கு மக்களை மிகப்பெரிய அளவுல ஒரு சாட்டிஸ்ஃபைடா வச்சிருக்காங்க. ஆனா அரசு கடன்கள் இவ்வளவு ஆயிடுச்சு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல எதிர்க்கட்சிகள் வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு விமர்சனங்கள் வச்சாலும், அது வந்து என்கிட்ட அசெட் இருக்கு, நான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு ஒத்த சொல் வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு ஒரு மிகப்பெரிய அளவுல சாட்டிஸ்ஃபைங்கா வந்து மக்களை வச்சிருக்கு. ஸோ மக்களை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப இருக்கிற ஆட்சி கண்டினியூஸா போகட்டும். ஏன்னா அவரு மு.க. ஸ்டாலின் அவர்களே மிகப்பெரிய அளவுல ஒரு நல்ல விஷயங்கள் செய்துட்டு இருக்காரு அப்படிங்கிறத வந்து மக்கள் மிகப்பெரிய அளவுல வந்து சப்போர்ட்டர்ஸா இருக்காங்க. ஸோ அது வந்து சென்னை சுற்றி உள்ள மாவட்டங்களும் சென்னையும் மிகப்பெரிய அளவுல அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்குங்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். பார்க்கலாம் அது எந்த மாதிரி எப்படி இருக்க போகுது. இந்த சப்போர்ட்ஸ் வந்து 2026ல வந்து அப்படியே தொடர்ந்தது அப்படின்னா, அது மிகப்பெரிய அளவுல ஒரு நல்ல விஷயமா கருதப்படுது அப்படிங்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு 31.68%, 40,375 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அதிமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதி மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு நல்ல ஸ்டார் தொகுதியா வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் நின்ன காலகட்டத்தில இருந்தது. அதுக்கப்புறம் இடைத்தேர்தல்கள்ல வந்து டிடிவி தினகரன் அவர்கள் கூட வெற்றி பெற்றிருந்தாங்க. ஸோ பல இஷ்யூஸ பார்த்த தொகுதி அப்படிங்கிற காரணத்தினால நல்ல கான்ட்ரோவர்சியான தொகுதி வேற. ஸோ அதனால அதிமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு அந்த கான்ட்ரோவர்சிஸ்க்கு சொந்தக்காரங்களே பார்த்தீங்கன்னா அதிமுக தான். ஸோ அதிமுகவை பொறுத்தமட்டில் இப்போ பிஜேபியோட கூட்டணியில இருக்கக்காட்டி பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு திமுகவுக்கு சென்னை மாவட்டங்கள் அதிகமா சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா அது வந்து அது ஒரு ரிலிஜன் பேசஸா கூட இருக்கலாம், இல்ல கம்யூனிட்டி பேசஸா கூட இருக்கலாம். ஆக மொத்தத்துல பாத்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில அதிமுகங்கிறது வெற்றி வகை மீண்டும் வந்து அரியணை ஏறவுங்கிறது எப்ப நடக்க போகுதுன்னு தெரியல. பட் ஆனா வந்து இந்த தடவை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அது எந்த அளவுக்கு வந்து பாஜக கூட்டணி, அதாவது அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து நம்மளோட கணிப்பு வந்து அவங்க பீட் பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா இந்த தடவை பாத்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய அளவுல ஒரு இழுபறியான தேர்தல் தான் இந்த தேர்தல் அப்படிங்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அது எந்த அளவுக்கு இருக்க போகுதுங்கிறத நீங்களே பாருங்க. ஏன்னா எல்லா பக்கமும் வந்து வாக்குகள் வந்து தெறிக்க போகுது. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா,
ஆ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது? ஒரு டேட்டாஸே வந்து நானே நானே இது இறங்குறதுக்கு முன்னாடி யோசிக்கல. பட் இறங்குனதுக்கப்புறம் ஒரு சில மாற்றங்கள் வந்து மிகப்பெரிய அளவுல மாறுபாடா இருக்குன்னு இன்கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா, திமுக பக்கம் பலம் கூடிட்டே போகுது. அதிமுக பக்கமும் பலம் கூடிட்டே போகுது. டிவிகே பக்கம் அந்த மக்களோட பலம் கூடிட்டே போகுது. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்போ, ஒரு 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 அனலைஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, டெய்லியும் என்னால டேட்டா சேஞ்ச் பண்ணிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு நல்ல தேர்தலா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. 15,795 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, நாம் தமிழர பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அவிங்க தனிச்சு கூட்டணி கட்சிகளோட இப்ப வரைக்கும் எந்த ஒரு இணைவும் இல்லாத காரணத்தினால, கண்டிப்பா தனிச்சு தான் போட்டியிடுவேன் அப்படிங்கிறத அவிங்க உறுதியா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ, ஏன்னா தனிச்சு போட்டிட்டாங்க. ஏன்னா, நாம் தமிழர பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த 4 தேர்தல்கள் அதாவது பார்த்தீங்கன்னா, 2 பொதுத் தேர்தல்கள், 2 சட்டமன்ற தேர்தல்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அவிங்க குறைந்தபட்ச வாக்குகள் தான் இந்த தொகுதியில வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதியா தெரியுது. ஏன்னா, நம்ம 4 தேர்தல் நிலவரங்கள் கூட பார்த்தோம். ஸோ, அந்த வகையில இந்த தடவ புதுசா வந்து தமிழக வெற்றி கழகத்தோட வருகையின் காரணமாக கூட வந்து ஏன்னா அவங்களுக்கு உண்டான வாக்குகளை வந்து அவங்களுக்கு வரப்போற வாக்குகள் வந்து கொஞ்சம் விலகி போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அது எந்த அளவுக்கு ஏன்னா நாம் தமிழரை பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சீமான் அவர்கள் ஒரு கொள்கைப்பாடோட இருக்காரு. அவரோட கொள்கையில மிகப்பெரிய அளவில் அவர் ஒரு உறுதியா இருக்கிற காரணத்தினால கண்டிப்பா வாக்குகள் வந்து இந்த தடவை வந்து ஒரு நல்ல வாக்குகள் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனா தமிழக வெற்றி கழகத்தோட வருகையின் காரணமாக 12.39% 15,795 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அடுத்து தமிழகத்துக்கு புதுவரா வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா விஜய் அப்படிங்கிற அந்த தனி ஒரு மனிதனுக்காக கிடைக்க போற வாக்குகள் பாத்தீங்க அப்படின்னா 17.98% 22,923 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா விஜய் அவர்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு கான்ட்ரோவர்சிஸ சந்திச்சுட்டு இருக்காரு. ஸோ அந்த கான்ட்ரோவர்சிஸ் எல்லாம் கண்டிப்பா கியூர் ஆச்சு அப்படின்னா, கண்டிப்பா வெற்றி வாகை சூடுற அளவுக்கு வந்து வாக்குகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, இப்போதைக்கு இருக்கிற எல்லா கருத்து கணிப்பு மீடியாக்களும் வந்து தமிழக வெற்றி இப்போ வந்து ஒரு ஒரு 50 பேர்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா, அதுல வந்து 22 பேர் வந்து டிவிகேக்கு குடுக்குறாங்க. 18 பேர் வந்து வந்து நம்மளுக்கு டிஎம்கே குடுக்குறாங்க. 12% வந்து 12 பேர் வந்து ஏடிஎம்கே குடுக்குறாங்க. 4, 5 தான் வந்து டி தமிழக வெற்றி கழகம் இந்த நாம் தமிழருக்கு குடுக்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் மத்தியிலயும் சிட்டி பேஸ்டு பீப்பிள்ஸ் அதாவது படிச்சவங்க மத்தியில ஒரு புது ஆட்சி கண்டிப்பா வரணும். அது தமிழக வெற்றி கழகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தா கண்டிப்பா வந்து நம்ம யுட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து மக்கள் மிகப்பெரிய அளவுல ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா விஜய் அவர்கள் வளர்ந்திருக்காங்க. ஸோ அந்த கட்சி நிர்வாகிகளும், கட்சி தொண்டர்களும் எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி அந்த மக்களை கவர போறாங்க, அவங்களோட வாக்குகளை சேகரிக்க போறாங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் நான் இன்னைக்கு கூட ஒரு பையன்கிட்ட பேசுறப்போ உங்களோட கேண்டிடேட் நேம் என்ன, உங்க ஊரு கேண்டிடேட் நேம் என்ன, அந்த பையன் சேலம் வீரபாண்டி. ஸோ அந்த பையன்கிட்ட கேட்டப்போ ஒரு வார்த்தை சொன்னா, இல்லைண்ணா தமிழக வெற்றி டிவிக்கேன்னு இருந்தாலே நான் வந்து ஓட் போடுவேன் அப்படிங்கிறத மாதிரி அந்த பையன் சொன்னான். ஸோ அவன் சொன்னப்போ நான் ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, மக்கள் மத்தியில் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட அந்த அந்த சிம்பிளை விட அவரோட அந்த டிவிகே அப்படிங்கிற அந்த பேர் பதிஞ்சிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதியா தெரியுது. ஸோ அது எந்த வகையில் எப்படி அறுவடை பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து 2026 தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு இந்தந்த கட்சிகள்லாம் ஒன்றிணைந்தது அப்படின்னா மேற்கூறிய வாக்குகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும். அந்த வகையில் அதிமுக கூட்டணியில பாஜக, பாமக, தேமுதிக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ்லாம் இருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கூட்டணி மிகப்பெரிய அளவில் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ அதனால 31.68% வாக்குகள் வாங்கி இந்த இடத்துல வந்து மிக குறைவான அளவுல வந்து தோல்வியை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் பொறுத்தளவுக்கு அதிமுகவோட கோட்டையா இருந்துச்சு. பட் ஆனா அன்பார்ச்சுனேட்லி அம்மா அவர்கள் இறந்த அதாவது செல்வி ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கோட்டையை வந்து மிகப்பெரிய அளவில் லூஸ் பண்ணியிருக்காங்க அதிமுக. ஸோ அதனால திமுக மிகப்பெரிய அளவுல கெட்டியா பிடிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா அவங்க வந்து விட்டு தரதுக்கு மிகப்பெரிய அளவுல வாய்ப்புகள் கம்மி. என்னதான் இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தின் வருகையால டிஎம்கேவோட வாக்குகள் சரிவு ஏற்பட்டிருந்தாலும், அவங்களோட கோர் அவங்களோட கோர் ஓட்டர்ஸ்லாம் கண்டிப்பா வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு சென்னையில இருக்கிற நெறைய பீப்பிள்ஸ் கண்டிப்பா வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ற மாரி தான் இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா இந்த தடவ வந்து எந்த மாரியான வாக்குகள் வந்து ஏடிஎம்கேக்கு சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள்ல கிடைக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து திமுகவை பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தேசிய காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மக்கள் நீதி, மதிமுக, தேமுதிக போன்ற கட்சிகள்லாம் ஒன்றிணைந்திருக்காங்க. ஸோ அவங்கள பொறுத்தளவுக்கு 36.67% வாக்குகள் வாங்கி இந்த இடத்துல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சென்னை நார்த்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, திமுகவோட மிகப்பெரிய அளவுல அ சென்னை நார்த்ல தான் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களோட தொகுதியும் இருக்கு. ஸோ அதனால மக்கள் பேஸ்டு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, சென்னையில வந்து மிகப்பெரிய அளவுல காலூன்றிருக்காங்க திமுக. திமுகவை பொறுத்தமட்டில் சென்னை மிகப்பெரிய அளவுல அவங்களுக்கு ஒரு ஆளுமையா இருக்கு. ஸோ 2016லயே பார்த்தீங்க அப்படின்னா, ஜெயலலிதா அவர்கள் பார்த்தீங்க 234 தொகுதிகளையும் அதிமுகவை நிறுத்துனாங்க. ஏன்னா, அதாவது தமிழக தேர்தல் வரலாற்றிலேயே ஜெயலலிதா அவர்கள் மட்டும் தான் 234 தொகுதிகளையும் ஒரே சின்னத்துல போட்டியிட்டது அப்படிங்கிற பெருமை வந்து அந்த அம்மாவுக்கு தான் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு அந்த பேட்டில்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆ
100 தொகுதிகள் பக்கமா திமுக வெற்றி பெற்றாங்க. ஆனா பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஜெயலலிதா அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா 133 தொகுதிகள் வெற்றி பெற்றிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில சண்டை செய்ய மிகப்பெரிய அளவுல ஒரு 2 பெரும் தலைவர்கள் இறந்துட்டாங்க. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா, திமுகவ பொறுத்தளவுக்கு கூட்டணிகள் மிகப்பெரிய அளவுல பலமா இருக்கு. அதனால இந்த அந்த வெற்றி வாய்ப்புகள் அப்படியே வந்து கன்டினியூஸா வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் தக்க வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதியா தெரியுது. அடுத்து நாம் தமிழர பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 12.39% வாக்குகள் தனிச்சு போட்டிட்டா வாங்குறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா அவங்க தனிச்சு தான் போட்டிடுவேன் அப்படிங்கிறத இவங்க உறுதியா சொல்லிட்டாங்க. ஸோ அந்த வகையில எந்த ஒரு கூட்டணியோடையும் அவங்க வந்து மிகப்பெரிய அளவுல அட்டாச்மெண்ட்டா இல்ல. சிறு சிறு அமைப்புகள் வந்து அவங்களுக்கு வந்து அ வாய்ப்புகள் குடுத்துருக்காங்க. அதாவது ஆதரவு குடுத்துருக்காங்க. பட் ஆனா அதெல்லாம் சொல்லும்படி இல்லாத காரணத்தினால, கண்டிப்பா வந்து இந்த தடவ வந்து 12.39% வாக்குகள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்து தமிழகத்துக்கு புதுவரா வந்திருக்க தமிழக வெற்றிக் கழகத்தோட நிலையை பொறுத்தளவுக்கு 17.98% வாக்குகள் வந்து விஜய் அப்படிங்கிற அந்த தனி ஒரு மனிதனுக்காக கிடைக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இல்ல கேண்டிடேட்ஸ பொறுத்து ஏன்னா இப்ப டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அ நெறைய இடத்துல வந்து அவங்களோட கழக நிர்வாகிகள் வந்து மிகப்பெரிய அளவுல ஃபேமஸ் ஆயிருக்காங்க. ஸோ அது விஜய் அவர்கள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய அளவுல அது ஒரு ஒரு நல்ல உத்வேகமா இருக்கு. பார்க்கலாம். அது எந்த மாரி எப்படி நடக்க போகுது? என்ன பண்ண போறாங்க? அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ வரைக்கும் கூட்டணி கட்சிகளோட அவங்க எங்கேயுமே இணைவில்லை. எந்த கூட்டணி கட்சிகளோடயும் அவங்க நெறைய கூட்டணி கட்சிகளோட பேசினாங்க. பட் ஆனா எந்த ஒரு கட்சியோட இணைவில்லாத காரணத்தினால, கண்டிப்பா வந்து தனிச்சு தான் போட்டியிடுவாங்க. இந்த தேர்தல்ல தனிச்சு தான் வந்து சந்திப்பாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதியா தெரியுது. ஸோ தனிச்சு போட்டியிட்டாங்க அப்படின்னா, அந்த தொகுதியில 17.98% வாக்குகள் வாங்க வாய்ப்பு இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற மக்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதி அப்படிங்கிற மாரி நம்ம போட்டிருக்கோம். நீங்க எல்லா தொகுதியும் போய் விசிட் பண்ணி பாருங்க மக்களே. ஏன்னா, நம்மளுக்கு என்ன நடக்குது, நம்மள சுத்தி இருக்கிற நம்மளோட நம்மளோட வாக்குகள்லாம் என்ன மாரியான இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்காக எல்லாமே ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா நீங்க எனக்காக அத போய் பார்ப்பீங்க. பார்த்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். அதுவரைக்கும் நான் உங்களோட தான் என்னைக்குமே இணைந்திருப்பேன். கண்டிப்பா நம்மளுக்காக எல்லா ஸ்டேட்டஸும் ரெடி ஆயிட்டு இருக்கு. நீங்க எங்களோட தொடர்புல இருங்க. கண்டிப்பா நாங்க வந்து நல்ல ஒரு ஒரு புதுவிதமான டேட்டாஸோட வந்து மக்கள் வந்து எப்படி யோசிக்கிறாங்க, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். நன்றி, வணக்கம்.